லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு பென் டிரைவை எப்படி பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதை பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு ISO ஃபைலை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஸோ இப்போ பென்ட்ரைவை நம்ம OS இன்ஸ்டால் பண்ணும்பொழுதும் நம்ம வந்து பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஸோ ஒரு பவர் யூஸருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டபுளில் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லாமல் நம்ம டெர்மினல் மூலியமாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, திரும்பவும் நம்ம டெர்மினல் தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ டெர்மினல் பயன்படுத்திட்டு எப்படி நம்ம அதை பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எச்ஆர் எப்படி பயன்படுத்தணும், எச்ஆர் பயன்படுத்தி எப்படி நான் பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் இல்லாமல் நம்ம எப்படி இதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது, லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு எச்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஆப் இமேஜ் தாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு வந்து எச்ஆர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் வந்து பார்த்தீங்கனாலே ஆப் இமேஜாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் டூல். ஸோ லினக்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக நம்ம லினக்ஸ் பென்ட்ரைவ்குள்ளே லோட் பண்ணும்போதோ இல்லை லோட் பண்ணும்பொழுதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எச்ஆர் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எச்ஆர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல், ஃப்ளாஷ் ஃப்ரம் URL, க்ளோன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய OS-ஐ கொடுத்துருங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சாம்பிளுக்காக வேண்டி நான் லுபுண்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை கொடுத்துக்கிறேன், அதை ஓப்பன் கொடுத்துக்கிறேன், செலக்ட் டார்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் டார்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃப்ளாஷ் ட்ரைவ் காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து SanDisk 8GB பென்ட்ரைவ் காமிக்குது. அதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஷ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷ் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, திரும்ப பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ 2021 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ளாஷிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ வந்துட்டு ஃப்ளாஷிங் ப்ராசஸ்னுடைய எண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே வேலிடேட் நடக்கும். ஸோ வேலிடேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுறதுக்காக வேலிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் இஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் டார்கெட் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு நம்ம எச்ஆர் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு ஒரு ட்ரைவோ இல்லை வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ்லையோ நம்ம வந்துட்டு பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுவோங்க. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம டெர்மினல் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ என்னுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை பெருசு பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடு கொடுக்குறேன். சூடோ கொடுத்துக்கிறேன். சூடோ fdisk கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ fdisk பேட் யூசேஜ் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் இப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கரெக்டாக கொடுக்கணும். சூடோ fdisk கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் கொடுத்து நான் L கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டிஸ்பிளே. ஸோ SDA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ரைமரி மெமரி ஆல்மோஸ்ட் 100 GB காமிக்குது. ஸோ சாரி 1000 GB காமிக்குது 1 TBக்கான டேட்டா. ஸோ இது என்னுடைய ப்ரைமரி மெமரி. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dev.sda அப்படிங்கிறது நான் தொடக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா SDB அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கில் dev/sdb இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.47 GB இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பென்ட்ரைவ். ஸோ இப்போ நம்ம என்னுடைய அவுட்புட் லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dev/sdb. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ லோட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போது அதை லோட் பண்ணுறதுக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ. ஸோ எதுக்காக நம்ம திரும்ப வந்துட்டு சூடோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய இது, அதாவது ஒரு டிஸ்கை ஆல்டர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு சிஸ்டம்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடிய கோடு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர்னால தான் நம்ம பண்ண முடியும் லினக்ஸில். ஸோ அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர்னால பண்ணக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதுதான்
நம்மளுடைய லினக்ஸுடைய அட்வான்டேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கையே என்டையராக வைப் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு டேட்டாவை உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர்னால தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்துட்டு சூடோ கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ சூடோ கொடுத்துக்குங்க. சூடோ கொடுத்துட்டு டிடி கொடுத்துட்டு ஸோ ஐஎஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐஎஃப் கொடுத்துட்டு லொக்கேஷன் கொடுக்கணும். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் என்னோட டவுன்லோட்ஸுங்கிற லொக்கேஷனில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளார lubuntu.iso ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். OF ஈக்குவல்ஸ் டு /dev/ நம்மளுடைய இது SDB இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் per செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1 MB கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மினிமல் லெவல். இது வந்துட்டு இந்த ரேட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா அப்படி கிடையாது. இது மினிமல் லெவலுக்காக கொடுத்துக்கிறோம். ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ப்ராக்ரஸ் பார். ஸோ ஒரு ப்ராக்ரஸ் பார் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் எப்படி நடந்துகிட்ருக்கு, எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஈக்குவல் டு வரணும். அதே மாதிரி ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்புட் ஃபைல். ஸோ இன்புட் ஃபைலில் இப்போ இதுதான் நம்மளுடைய கோடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் டிடிங்கிறது நம்மளுடைய கோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இன்புட்னுடைய ஃபைல் லொக்கேஷன். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய அவுட்புட்னுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷன். இது ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. இது வந்து சும்மா ப்ராக்ரஸுக்காக நம்ம காட்டக்கூடிய ஒரு ப்ராக்ரஸ் பாருக்கான இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறோம். லொக்கேஷன் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய டவுன்லோட்ஸ் லொக்கேஷனுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு எந்த லொக்கேஷனுங்கிறதுல இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை ஃபுல்லாக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா எந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. பார்த்து எக்ஸாக்டாக தெரிலன்னா என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபைலில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எரேஸ் பண்ணிடும். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃபைல் நம்ம புதுசாக காப்பி பண்ண கொடுத்துருக்கோமோ அது வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 61 செகண்ட்ஸில், அதாவது 1 மினிட்லேயே இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோடைய சுருக்கம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய பென்ட்ரைவில் நம்மளுடைய ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பூட்டபுளாக லோட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பார்த்தோம். ஒன்று வந்து HL யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி மெத்தடில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி லினக்ஸினுடைய அட்வான்ஸ்டு யூஸர் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம வந்து டெர்மினல் மெத்தடில் எப்படி டெர்மினல் மூலியமாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்போ போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.